வெரைட்டிஸை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். 100% ட்ரைனிங்க்கு செட் ஆகும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மல் ஃபுட்டு தாங்க சார். நம்ம ராயல் கேன் கொடுத்தோம்னா நல்ல டாக் நல்ல குவாலிட்டியா வரும். வந்து வீட்டுக்குள்ள வளர்த்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பவரின் பப்பிங்க சார். இந்த பப்பி வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் ராயல் கேனு ஹீட் டெம்பரேச்சர்ல வேண்டாம். 45 டேஸ்ல இருந்து வேக்சின் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெரைட்டிஸ் சிக்கன் ரோல், சிக்கன் டெண்டரு, அந்த மாதிரி ஃபிளேவர், பம்கின், அந்த மாதிரி எல்லாமே வந்து டெண்டர்லயே வந்து மில்க் ஃபிளேவர், கால்சியம் ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். போட்டுட்டு சிக்கன் லிவர் இருக்கு, 125 கிராமும் இருக்கு. மேங்கோ ஃபிளேவர், ப்ளூ, நம்ம ரோஸ்டட் டக் ஃபிளேவர்ல கொடுத்துக்கலாம். நேச்சுரல் ஃப்ரூட், இதுவுமே டாக்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். உடம்பு கூல் பண்ற மாதிரி ட்ரீட்ஸை நீங்க கொடுத்துக்கலாம். பெடிகிரி பிராண்ட்லயுமே பிஸ்கெட் வந்திருக்கு. இது வந்து குளிக்க வைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா சீவி விட்டுட்டு முடியெல்லாம் வெளியே தள்ளிடும். கிளிப் டைப் மாதிரி எடுத்துட்டு அந்த பேக் மட்டும் தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இருக்கு. இது வந்து ஃபிங்கர்ல யூஸ் பண்ணி தேய்க்கிற பிரஷ். சிஜுக்கு மோஸ்டா யூஸ் பண்றாங்க. 5 பீசஸ் வரும் ஒரு பேக்ல, 5 பீஸ். சிக்கன் சாண்ட்விச் அந்த மாதிரி ட்ரீட்ஸ் வந்திருக்கு. இதுனா பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கும். சின்ன பேக் வந்தது மியாவுல, அதுல க்ரீம். இதுல 2 ஃபிளேவர் இருக்கு. டியூனா கிரான்பெரி ஒன்னு, டியூனா சிக்கன் ஒன்னு. குட்டி டாக், கேட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆமா, ரொம்ப இழுக்காத மாதிரி தொங்கிட்டா போதும். விளையாடுறதுனால ரொம்ப நாள் தாங்குற மாதிரி ரோப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. குட்டி டாக்ல ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மதன் சந்தோஷா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம ஈரோட்ல இருக்கிற பாலு பெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த பாலு பெட் ஷாப்ல. இதுக்கு நிறைய வியூஸ் நிறைய நல்லா போயிருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. நம்ம பாலு பெட் ஷாப்ல மெட்டீரியல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் உங்க நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பாலு பெட் ஷாப்ல வந்து நியூ ட்ரெண்டிங்கான ஃபுட் ஐட்டங்கள், அக்சசரிஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டியான கேட்டுக்கும் உங்களுக்கு டாக்குக்கும் தனித்தனியா வந்திருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து நிறைய 2-3 டைப்பான உங்களுக்கு டாக்லாம் வச்சிருக்கிறாங்க. பொமேரியன் டாக் இருக்குது, லேபர் டாக் இருக்குது, அது இல்லாத சிஜும் வச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோ போடுவோம். இது லேபர் டாக்குங்க. ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலேயே வந்துட்டு இந்த லேப் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ட்ரைனிங் ஆகும். உங்களுக்கு மற்ற வெரைட்டிஸை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஆமா, ட்ரைனிங்ல வந்து மற்ற டாக் எல்லாம் ஒரு 80% வருது அப்படின்னா 100% ட்ரைனிங்க்கு செட் ஆகும். வீட்டுல எல்லாரோடைய சொல்ல பேச்சு கேட்டுட்டு நீட்டா நல்லா கோஆபரேட் பண்ணும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எத்தனை நாள் குட்டிங்க? இது நீங்க வச்சிருக்கீங்க? இது வந்து 45 டேஸ் ஆச்சுங்க. இதுக்கெல்லாம் ஃபுட் எல்லாம் எப்படிங்க? நார்மல் ஃபுட்டு தாங்க சார். நம்ம ராயல் கேன் கொடுத்தோம்னா நல்ல டாக் நல்ல குவாலிட்டியா வரும். ஹோம் ஃபுட்டும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 மந்த் வரைக்கும் நீங்க இந்த டாக் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். அதாவது பிறந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணனா ஓரளவுக்கு டாக் ஃபுட் கொடுக்கணும். எடுத்தோடனே வந்து ஹோம் ஃபுட் கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் ஹோம் ஃபுட்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாங்க. வீட்டுல நம்ம எப்படி எந்த டெம்பரேச்சர் அப்படின்னு ஏதாவது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். முடிஞ்சு இது வந்து பாத்துட்டீங்கன்னா லேபர் டாக் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் டாக் கிடையாது, ஹோம் டாக் தான். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த டாக் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வளர்த்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கேரக்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வீட்டுக்குள்ள வளர்த்திட்டு நம்மளுடைய லாஸ்ட் குழந்தை மாதிரி நினைச்சு வளர்த்தணும் அப்படின்னா அவனுடைய கேரக்டர் பர்ஃபெக்டா இருக்கும். இல்ல வெளியில வச்சு அப்படி இப்படின்னு பண்ணா அந்த நாய் கூடங்கிற மாதிரிதான் வரும். நம்மள ஒருத்தனா வளரணும் அப்படின்னா நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகளோட விளையாடிட்டு நீட்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். போட்டு கட்டி வைக்கிறதோ இல்ல அதை பிடிச்சி தேவையில்லாத டார்ச்சர் பண்றதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப குழந்தையாட்ட வளர்த்துனீங்கன்னா லேப் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்டு நீட்டா இருக்கும்.
சார் இது வந்து பொமரின் பப்பிங்க சார். இந்த பொமரியன் ஓகே. இந்த பப்பி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியா ஹாப்பியா விளையாடுறதுக்கு ஒரே பிரீட் அப்படின்னா அது பொமரின் தான். இது கொஞ்சம் முடிஃபால் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஹேர் மெயின்டெனன்ஸ், இந்த விட்டமின், கால்சியம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆமா முடி அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அதாவது இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஹேர் இருக்கிறத நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா விட்டமின், கால்சியம் இதெல்லாம் வந்து கரெக்டா நீங்க கொடுத்துட்டு வரணும். கரெக்டா இருக்கும். இல்ல ரொம்ப ஹீட் டெம்பரேச்சருக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஜாஸ்தி. ஃபுட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் ராயல் கேனு இல்ல இந்த டாக் ஃபுட் எந்த ஐட்டம் வேணாலும் கொடுக்கலாங்க. இதுக்கு ஸ்பெஷலா எது அதிகமா இது பண்ணுங்கிறது இல்ல. டாக் ஃபுட்டை கொடுத்தீங்கன்னாவே பெஸ்டா இருக்கும். வீட்டுல எந்த டெம்பரேச்சர்ல வளர்க்கணுமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஹீட் டெம்பரேச்சர்ல வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கூலா இருந்தா பெஸ்ட். ஏன்னா ஹேர் இருக்கு, ஹேர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கூலிங்ல இருந்தா கொஞ்சம் ஹேர் நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் ஹேர் உங்களுக்கு காணாம போயிடும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ்ல இருந்ததுன்னா இந்த டாக் நல்லா இருக்கும். ஊசி இது மாதிரி ஏதாவது போடணுங்களா? கண்டிப்பாங்க. இப்ப இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 35 days ஆச்சுங்க. 45 daysல இருந்து வேக்சின் ஸ்டார்ட் பண்ணணும். அதுல இருந்து ஒரு 4 இன்ஜெக்ஷன் கரெக்டா போடணும். அது நீங்க டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் போகும்போதே அவங்க ஷார்ட் போட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு ஹேர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி உங்க மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம். வீக்லி ஒரு அதிகபட்ச வாரத்துல ஒரு 2 to 3 நாளைக்காவது நீட்டா ப்ரஷ் பண்ணணும். குளிக்கிறதுனா எப்படிங்க? இது வீக்லி ஒன்ஸ் குளிக்க வச்சா போதுங்க. ஆனா இந்த மண்ணுல எல்லாம் விளையாட விட்டீங்கன்னா நீங்க டெய்லி குளிக்க வைக்க வேண்டியது இருக்கும். ஆமா, இந்த டாக் வந்து நீங்க அதிகமா குளிக்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் வரும். மினிமம் வீக்லி ஒன்ஸ் குளிக்க வைக்கலாம் போதும். லைட்டா டவல் பாத் பண்ணவே போதும். ஏன்னா இது ஒயிட் ஷேடுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அழுக்குப்பட்டா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும். அதனால ஜஸ்ட் ஒரு டவல் பாத்தாவது பண்ணிக்கிட்டா பெஸ்ட். ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க, நியூ வெரைட்டிஸ். ஃப்ரூட்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் ஃபிளேவர்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபிளேவர் ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ். இது எல்லாமே சிக்கன் ரோலு, சிக்கன் டெண்டரு அந்த மாதிரி எல்லாமே சிக்கன் வெரைட்டிஸ்ல வந்துருங்க. அது சிக்கன் வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் சாப்பிட்ற டாக்ஸ்மே நிறைய இருக்கும். நான்வெஜ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெஜ் மட்டுமே வேணும்னு கேக்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் ட்ரீட்ஸ் அந்த வீகோன்னு சொல்லி ஒரு பிராண்ட்ல பனானா ஃபிளேவர், பம்கின், கேரட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமாங்க இதெல்லாமே வெஜ். வெஜ்னா உங்களுக்கு வந்து ஃபிளேவர் மட்டும் உங்களுக்கு நேச்சுரலாவே கொடுத்துருப்பாங்க. கேரட் ஃபிளேவர், பம்கின் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அது கூட விட்டமின்ஸும் சேர்ந்துருக்குங்க. அதனால எனர்ஜியா தான் இருக்கும். இது கொடுக்கறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா டென்டல்லயே வந்து மில்க் ஃபிளேவர், கால்சியம். இதுவும் வெஜ் தான். இது வந்து பைரோன்னு சொல்லி ஒரு பிராண்ட். இதுல உங்களுக்கு டென்டாஸ்டிக்ஸ். இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஃப்ரூட் ஸ்ட்ரிப், இதெல்லாமே எல்லா ஃப்ரூட்டும் கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து பெரிஸ் மட்டும் கலந்தது, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிஸ் கலந்த ஸ்நாக்ஸ். இது எல்லாமே வெஜ்ல வந்துரும் சார். ஆமா, இது வந்து நான்வெஜ் சாப்பிடாம வெஜ் மட்டுமே வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி வெஜிடபிள்ஸ்ல கூட அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். போட்டுட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப நேரம், ஒரு 1/2 hour, ஒரு 10 minutes அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்டா அது வந்து இந்த ஜூசியா கொஞ்சம் அது பிடிச்ச ஃபிளேவர்ல இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்கன் ஃபிளேவர்ல ஃபர்ஸ்ட் பார்க்னு ஒரு பிராண்ட்ல இருக்கு. இதுலயும் உங்களுக்கு டெண்டரு, அதே மாதிரி கூடிஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுல வந்து எனர்ஜி ட்ரீட்ல மிக்சடு கட் போனுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபிளேவருமே கலந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லேம்பு, சிக்கன் லிவர், குளோரோஃபைல்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் ஃபிளேவர் வித் கால்சியம் எல்லாமே கலந்து வரும். இதுல வந்து பெரிய பேக் உங்களுக்கு 1/2 kg இருக்கு, 125 கிராமும் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா வெறும் இந்த ஸ்டிக்கா கேக்குறாங்கல்ல, அது வந்து லிவர் ஃபிளேவர். இது வந்து லேம்ப் ஃபிளேவர். இதுலயே பாத்தீங்கன்னா சிக்கன் லிவர் இருக்கு, மிக்சட் ஸ்டிக் இருக்கு, மிக்சட் ஸ்டிக் ஃபிளேவரும் இருக்குங்க. ஸ்டிக் மாதிரி வேணும், இந்த மிக்சட் போன் மாதிரி. ஆமாங்க, இது எல்லாமே எதுவுமே வேண்டாம். இதுலயே மில்க், கால்சியம் எல்லாமே இருக்குங்க. சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே கொடுத்துறது. ரொம்ப நேரம் பல்லு ஷார்ப்னஸ் குறையுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, போன் மாதிரி எல்லாம், அந்த மாதிரி வெறும் போனா போடாம அந்த மாதிரி கொஞ்சம் விட்டமின்ஸ் இருக்கிறதா போடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டி பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க் பிராண்ட்லயே நீங்க சிக்கன் வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கல்ல, அந்த சிக்கன் வெரைட்டில இது வந்து சிக்கன் வெரைட்டி இல்லாம நேச்சுரல்ல வருது. இது வந்து ஃபுல்லா மேங்கோ ஃபிளேவர், ப்ளூபெரி, பனானா, அப்புறம் பாத்தீங்கன்னா
மிக்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஃபிளேவர் இருக்கு. இது எவ்வளவு அளவு கொடுக்குறீங்க அதெல்லாம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 or 2 ஸ்டிக் வரைக்கும் கொடுக்கலாம். இது மிக்ஸ் ஃபிளேவர். 2 ஸ்டிக் எடுத்து கொடுக்கலாம். 2 ஸ்டிக் வரைக்கும். ஆனா எல்லாம் கூட சாப்பிடுவோம். ஃபுல்லா பேக்கோட கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுறோம். ஆனா வந்துட்டு அது அப்படியே கொடுத்தாலுமே ஒன்னும் ஆகாதுங்க சார். எனர்ஜி தான், விட்டமின்ஸ் தான், உங்களுக்கு ஃபுல்லாவே விட்டமின்ஸ் தான். எல்லா சாதாரண டாக்ஸ்க்கு அந்த பிஸ்கட் குடுக்குற மாதிரி எல்லா டாக்குமே வெரைட்டிஸ் கொடுக்கலாங்க. எல்லா டாக் வெரைட்டிஸ்மே கொடுக்கலாம். அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்லயே ஃப்ரூட்டி பிளாஸ்ட்னு சொல்லி நேச்சுரல் ஃபிளேவர்ல, இதுல இன்க்ளூடிங் ஸ்ட்ராபெரி கூட இருக்கு. ஸ்ட்ராபெரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து சிக்கன் வெரைட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டெண்டரு. இது வந்து டக் ஃபிளேவர் வரும், ரோஸ்டட் டக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ரோஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரா அந்த ஸ்மெல் எல்லாம் வராது எதுவுமே. இது வந்து டெண்டர்ஸ், சிக்கன் டெண்டருங்க. இது வந்து ஒரு சிலருக்கு சிக்கன் சேராது, அதனால நம்ம டக் ஃபிளேவர்ல கொடுத்துக்கலாம். சிக்கன் சாப்பிடுற டாக்ஸ்க்குலாம் ஒரு சிலருக்கு சேராம இச்சிங் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ்க்கு அது வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரோஸ்டட் டக் ஃபிளேவர்ல கொடுத்துக்கலாம். அதுலயே சாண்ட்விச் இருக்குங்க, டக் சாண்ட்விச் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இந்த வெரைட்டிஸ்ல வந்துடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரமான்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட்ல ஸ்நாக் வந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா வெஜ், இது மெலன் சொல்லிட்டு ஃபிளேவர். இது நேச்சுரல் ஃப்ரூட். இதுவுமே டாக்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலாவே ஃப்ரூட் சாப்பிடுற ஃபிளேவர்ல இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா அதுலயே ஸ்மோக்டு பேக்னு சொல்லிட்டு அது ஒண்ணு அந்த ஃபிளேவர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா சிக்கன்ல வரும். ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா கோட் மில்க் கலந்த ஃபிளேவர்லயே வந்துட்டு 4-5 ஃபிளேவர் இருக்குங்க. இந்த கோட் மில்க் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப கூல் பண்ற மாதிரி இருக்கும். ஹியூமனுக்கும் அப்படிதான், டாக்ஸுக்கும் ஓவர் ஹீட்டா ஒரு சிலதுக்கெல்லாம் சிக்கன் நிறைய போட்டு ஓவர் ஹீட் ஆகும்போது இந்த மாதிரி கோட் மில்க் ஃபிளேவர்ல இருக்கிற இந்த கேரட் வித் கோட் மில்க் ஃபிளேவர் இது அந்த மாதிரி நியூட்ரிஷன் அதிகமா இருக்கிறது உடம்பு கூல் பண்ற மாதிரி ட்ரீட்ஸை நீங்க கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கேரட் வித் கோட் மில்க் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வித் கோட் மில்க், ப்ளூபெரி வித் கோட் மில்க் இருக்கு, பம்கின் வித் கோட் மில்க். அந்த மாதிரி நேச்சுரல் ஃபிளேவர்ஸ்ல இருக்குங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சீவீடுன்னு சொல்லுவாங்க. சீவீடு வந்து கடற்பாசி. அது எதுக்குன்னா அதுவும் உடம்பு கூல் பண்றதுதான். இதுல வந்து ரிச் புரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புரோட்டீன் அதிகமா கிடைக்கும் டாக்ஸ்க்கு. அதுவும் ரொம்ப எனர்ஜியா இருக்கும். பல்லு கிளீன் பண்றதுக்காக இது வந்து சீவீட்ல கொடுத்துருக்காங்க. டெய்லி ஒரு ஸ்டிக் அந்த மாதிரி கொடுத்தோம்னா பல்லு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டெயின்ஸ் ரிமூவ் ஆகி பல்லு வந்து உங்களுக்கு கிளீன் ஆயிடும், பேட் ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே கோகனட், சிக்கன், பப்பாயா கலந்த ஃபிளேவரும் இருக்கு. லேம்ப் அண்ட் மஷ்ரூம் ஃபிளேவரும் இருக்கு. இதுலயே டென்டாஸ்டிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குங்க. அதுல சிக்கன் இருக்கு, மில்க் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃபிளேவர் டென்டாஸ்டிக்ஸ், மில்க் ஃபிளேவர் டென்டாஸ்டிக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீவீட் ஒன்று இருக்கு. பிஸ்கட் வெரைட்டிஸ் தான் இது எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் இருக்குங்க. இது ஃபிலோமிலோன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃபிளேவர்ல வந்திருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா பெடிகிரி பிராண்ட்லயுமே பிஸ்கெட் வந்திருக்கு. அதுக்கு வந்து என்ன எவ்வளவு பிஸ்கட் இருக்கு? இது வந்து 1 kg கிலோ மாதிரி வருங்க. இதுல வந்து சும்மா ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி ட்ரெயின் பண்றதுக்கோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கெனன் கிரவுண்ட் பிராண்ட்ல வந்து சிக்கன் பிஸ்கெட்ல இதுல வந்து பிரவுன் ரைஸ், கேரட், சிக்கன் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தி பெனிஃபிட்ஸ் அந்த அதிகமா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இது வந்து ஹேண்ட் கிளவுஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் வந்து லூஸ் ஹேர் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து குளிக்க வைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வந்து இதை வச்சு சீவுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இந்த இது மாதிரி ஸ்பைக் மாதிரி இருக்கிறதுனால இதுல வந்து இந்த லூஸ் ஹேர் எல்லாமே வந்து வந்துடும். வீட்டுக்குள்ள முடி உதிராது, எல்லாமே டஸ்ட் கிளீன் ஆயிடும். குளிக்க வச்சுக்கலாம், நார்மலாவும் சீவிக்கலாம். இது காட்டன் கிளாத்ங்கிறதுனால உங்களுக்கு கையில போடும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது, இரிட்டேஷன் இருக்காது. இது வந்து உங்களுக்கு நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தான், ஒரே சைஸ் தாங்க. இதுல இன்னொரு மாடல் இருக்கு. இதுவும் கிளவுஸ் தான். இது வந்து ரப்பர் க்ளோவ்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி யூஸ் பண்றது தான். நீங்க வாட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாவும் சீவி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரஷ், கோம் பண்ணி விடுறதுக்கு பிளாஸ்டிக் ஸ்லிக்கர். இது வந்து கோம் பண்ணிட்டு நீங்க இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஹேர் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடும். இதுவும் பாத்தீங்கன்னா இது லார்ஜ் சைஸ். இதுல வந்து உங்களுக்கு ஸ்டீல்ல வேணும்னாலும் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா பிளாஸ்டிக்ல வரும், இது வந்து ஸ்டீல்ல வரும். இந்த ஸ்டீல்ல வந்து பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா சீவி விட்டுட்டு முடியெல்லாம் வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ஃபேன் டைப் மாடலும் இருக்கு. சும்மா டிசைனுக்காக இந்த பிரஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஆமா, சீவி விட்டு இதுலயும் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா முடி இப்படி தள்ளிடும்.
ஆனா உள்ள இழுத்துங்களா முடியுங்களா? முடி வந்து இங்கதாங்க சார் ஸ்டோர் ஆகும். சரி. இத வந்து தள்ளும் போது இது வெளிய வருது இல்ல, வெளிய வரும்போது முடி ஆட்டோமேட்டிக்கா வெளிய தள்ளிரும். நம்ம கையே தொட வேண்டியது இல்ல. அந்த மாதிரி செய்வதற்கு 3 டைப் ஆஃப் பிரஷ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கூப்பர். டாக் இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க, வெளியில மண்ணெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ள வச்சுதான் கிளீன் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூப்பர் வச்சு நம்ம ஒரு டிஷ்யூ மட்டும் மேல போட்டுட்டு பாட்டி மேல போட்டுட்டு இதை அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்து கொண்டு போய் போட்டுடலாம். இந்த டைப் இருக்கு ஸ்கூப்பர்ல. இந்த டைப் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கூப்பர் தான். இதுல வந்து நீங்க பூ பேக், அதாவது கேரி பேக் டைப் இருக்கும் இல்லையா, அதை வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிட்டு ஒவ்வொரு பேக்கா வெளியில இழுத்து நீங்க அப்படியே கிளிப் டைப் மாதிரி எடுத்துட்டு அந்த பேக்கை மட்டும் தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ரோல் வந்து உங்களுக்கு உள்ளேயே தான் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். பேக் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி இந்த இது ஸ்கூப்பர் டைப். அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு லாங் ஸ்கூப்பர் இருக்கு. உங்களுக்கு லென்த்தா வேணும், குனிஞ்செல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது வந்து லிண்ட் ரோலர். எதுக்காகனா நம்ம வீட்டுல வந்து சோஃபால, வீட்டுல வந்து பெட்டு வளர்க்குறோம், நார்மலா டாக் ஆகட்டும் கேட் ஆகட்டும் ரெண்டுமே எது வச்சிருக்கீங்களோ, இப்போ வீட்டுல வந்து சோஃபால நம்ம ட்ரெஸ் மேல, அப்புறம் வெளியில கூட்டிட்டு போனீங்கன்னா கார் சீட்ல எல்லாம் முடி ஒட்டிக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது, எப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும். இது வந்து ஃபுல்லா ஷீட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஷீட் வந்து நீங்க அப்படியே ரோல் பண்ணி எடுத்துட்டு ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்சசரிஸ்ல பாத்தீங்கன்னா நெயில் கட்டர் வித் ஃபைனரோட இருக்கு. நெயில் கட்டர் இது வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸும் கிடைக்கும். இது வந்து டாக் கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்மால் சைஸ். இது வந்து லார்ஜ்ங்க, லார்ஜ் சைஸ். இதுலயே ஸ்மால் சைஸும் கிடைக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிசர்ஸ் டைப்லயும் கிடைக்கும். கேட்டுக்கு ட்ரிம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது. இது டாக் நெயில் கட்டர், கேட்டுக்கும் தனியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிரஷ், அதாவது பல்லு கிளீன் பண்ணி விடணும், பிரஷ் வேணும்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு இது சிங்கிள் பீஸாவும் கிடைக்கும். ஒரு பீஸ் வந்து 30 rupees தான். இது வந்து பாத்தீங்கன்னா பிரஷ், டபுள் சைட் பிரஷ். இப்ப குட்டி டாக்னா இந்த மாதிரி இந்த சின்னதா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய டாகுக்கு இந்த பெரிய சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்கு. இது வந்து ஃபிங்கர்ல யூஸ் பண்ணி தேய்க்கிற பிரஷ். இது வந்து கேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டாகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இது ஃபிங்கர்ல மாட்டி தேய்க்கிறதுங்க. இது வந்து நம்ம லென்த்தா இருக்கும், நார்மலா யூஸ் பண்றது. இது ஷூவு. இது மீடியம் சைஸ்ல இப்போ ஸ்டாக் வந்திருக்குங்க. இது வந்து மோஸ்டா சிஜு பிரீடுக்கு, கேட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இது நல்லா மூவிங்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு எக்ஸல் வேணும்னாலும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். எல்லா சைஸும் கிடைக்கும். இப்போதைக்கு மீடியம் சைஸ் ஸ்டாக்ல இருக்கு. சிஜுக்கு மோஸ்டா யூஸ் பண்றாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மவுத் கேப்ல உங்களுக்கு லெதர்ல வந்துருக்கு. லெதர்ல வந்து உங்களுக்கு சைஸ் S, M, L, XL 4 டைப் வந்திருக்குங்க. 4 சைஸ் வந்திருக்கு. நியூ மாடல் இது. இது லெதர்ல இப்போ வந்திருக்குங்க. இது பிளாஸ்டிக்ல வருங்க, ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து ஃபுல்லா கவர் ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். வாய் மட்டும் க்ளோஸ் ஆயிடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெட் வைப்ஸ். நம்ம வந்து ரெகுலராகவே இந்த குளிர் கிளைமேட்டுக்கெல்லாம் குளிக்க வைக்க முடியாது, அதனால இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெட் வைப்ஸ் தான், கொஞ்சம் ஈரமா இருக்கும். அதனால வந்து நீங்க ஜஸ்ட் இது வச்சு ஃபேஸ்ல இருந்து ஃபுல்லாவே உடம்பு ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். லைட்டா மைல்டு அரோமா இருக்கிறதுனால ஸ்மெல் வந்து உங்களுக்கு பேட் ஸ்மெல் இருந்தாலும் போயிடும். இதுல வந்து உங்களுக்கு 80 pieces வரைக்கும் வரும். ஒரு பேக்ல 80 pieces வருங்க. பப்பி பெல்ட் வந்திருக்குங்க. இது வந்து கேட் வந்து ஒரு 6 months அப்புறமா கேட் வந்து கொஞ்சம் பெருசாயிரும், அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கழுத்துல போட்டு விட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆமா பெல் சவுண்டுக்காக எங்க இருக்குது வெளியில போனாலும் தெரியும் சார், அதுக்காக யூஸ் பண்றது. பப்பி டாக்கு போடுறது, குட்டி பப்பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேட் வந்து 6 months மேலதான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் கழுத்து. கேட்டுக்கு வந்து கலந்து வந்துடும், அதனால ஆஃப்டர் 6 months மேலதான் பெல்ட் யூஸ் பண்ண முடியும் கேட்டுக்கு. ரிஃப்ளெக்டட் காலரும் வந்துருக்கு டாகுக்கு. கொஞ்சம் பெரிய சைஸாவும் இருக்கிறதுனால மீடியம் சைஸ் டாக் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். கொஞ்சம் இது ரிஃப்ளெக்டட் ஆகுற மாதிரி இருக்கும், அதனால டிசைன்ஸ் நல்லா இருக்கும். சும்மா சவுண்ட் வர்றதுக்காக அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, வெளியில பூனை நாய் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து உங்களுக்கு சைஸ் பொறுத்து இருக்கு. இது ஒரு சைஸ் மீடியம் சைஸ் மாதிரி வருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா XL, பெரிய எக்ஸ்ட்ரா லார்ஜ், பெரிய பெல்லா வேணும்னு கேக்குறவங்களுக்கு இது இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா சின்ன பெல் வேணும்னாலும் இருக்கு, குட்டி பெல்லு இந்த சைஸும் இருக்குங்க.
சின்ன பில்லு. ஆமா. டவல் இது இப்போ நிறைய முடி இருக்கிற டாக்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற டவல்ஸே காட்டன் டவல் யூஸ் பண்ணீங்கன்னா 1ல இருந்து 3 டவல் வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இது வந்து கூலிங் அப்சார்பன்ட்ங்கிறதுனால ரொம்ப வாட்டர் வந்து ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்க புழிஞ்சிட்டு கூட மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் தான். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹெவி இருக்கிறதுனால நீங்க எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் புழிஞ்சிட்டு அதையவே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிஜு பிரீடு, கேட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களா, ஹேர் நிறைய இருக்கிற டாக்ஸ் எல்லாத்துக்குமே, சிஜுன்னு இல்ல, இப்போ கோல்டன் ரெட்ரீவர் வச்சிருந்தாலுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் தான் நிறைய முடி இருக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி ட்ரைனிங் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்குள்ளேயே மோஷன் போகுது, அதனால டாக் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல வீட்டுக்குள்ளேயே போகுது, வெளியில போனா போக மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டீங்கன்னா அந்த இடத்துல பாத்ரூம் போயிடும். இந்த ஸ்மெல்ல வச்சு அந்த எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல ஸ்மெல், ஆமாங்க, வெளியில போய் இது ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லு தான் அங்க போயிடும். இதை வச்சு நீங்க ட்ரைனிங் பண்ணி பழகிக்கலாம். ஆமா. கேட்லயும் வந்துட்டு மியாவ் மட்டும் தான் முதல்ல எடுத்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இதுல ஒரு 5 ஃபிளேவர் வந்திருக்குங்க. சிக்கன் லிவர், இதுலயே வந்து டியூனா சீஸ், இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது கேட்டுக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிராப் ஃபிளேவர் இருக்கு, சால்மனும் இருக்கு. ரெகுலர் ஃபிளேவர் இது வந்து கொஞ்சம் நியூ வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். டியூனா சீஸ்ங்க நியூ வெரைட்டியா வந்திருக்கு. இது வந்து இன்னொரு பிராண்டு. ஆனா 5 பீசஸ் வரும், ஒரு பேக்ல 5 பீஸ். உங்களுக்கு வந்து 100 rupeesல இருந்து 120 வரைக்கும் வருது இதோட ரேட்டு. இது பாத்தீங்கன்னா ரூல்ஸ்ல வந்து சிக்கன் சாண்ட்விச் அந்த மாதிரி ட்ரீட்ஸ் வந்துருக்கு. இதுவும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறேன். கேட்டு கொடுக்குற ட்ரீட்ஸ் இது. ரூல்ஸ் பிராண்ட்ல சிக்கன் கார்ட் சாண்ட்விச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் லிவர் டைஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபிளேவர், 2 ஃபிளேவர் ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரை ட்ரீட் வேணும்னு கேட்டீங்கன்னா டெம்டேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு 4 ஃபிளேவர் இருக்கு. ட்ரை ட்ரீட்னா பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியா, உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஜூசியா, அந்த மாதிரி அது பிடிச்ச டேஸ்ட்ல இருக்குங்க. சால்மன் ஃபிளேவர். இது பாத்தீங்கன்னா சிக்கன் ஃபிளேவர். அதே மாதிரி உங்களுக்கு மியோ பிராண்ட்லயும் ட்ரீட்ஸ் வந்திருக்கு. பட் இதுல என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு. இப்ப சால்மன் ஃபிளேவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின் அண்ட் கோட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்கின் அண்ட் கோட் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இருக்கும் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூனா ஃபிளேவர் இருக்கு. இதுல வந்து டியூனா, சிக்கன், எக் 3 கலந்துருக்கும். இது வந்து போன்ஸ் அண்ட் டீத்துக்கு யூஸ் ஆகும். இதுலயே ஷ்ரிம்ப்னு இன்னொரு ஃபிளேவர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஐசைட்டும் இம்யூன் பவர் இருக்கு இல்லைங்களா, இம்யூனிட்டி பவருக்காக கொடுக்கறது. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சின்ன பேக் வந்தது மியாவில். அதுல கிரீமி ட்ரீட்ல பெரிய பேக் இது. இது வந்து உங்களுக்கு 20 பீசஸ் ஒரு பேக்ல வரும். இது வந்து பெரிய பேக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து டென்டல் கிளீன் பண்றதுக்கு. இப்ப டாகுக்கு சொன்னாலங்க முதல்ல டென்டல் போன் வந்து டாக் கிளீன் பண்ற மாதிரி கேட்டுக்கு வந்து 2 ஃபிளேவர்ல வந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்டிக், டெய்லி ஒரு ஸ்டிக் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பல்லு வந்து இந்த ஸ்டெயின்ஸ் ரிமூவ் ஆகி பல்லு கிளீன் ஆயிடும். பிளஸ் வந்து ஆன்டி ஹேர்பால் கண்ட்ரோலு, ஓரல் ஹைஜீன், அதான் பல்லு கிளீன் ஆகுறது, டைஜஷன் ஈஸியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலோரி லோ அந்த மாதிரி வந்திருக்கு. இதுல 2 ஃபிளேவர் இருக்கு, டியூனா கிரான்பெரி ஒன்று, டியூனா சிக்கன் ஒன்று. இது பாத்தீங்கன்னா கேட் அண்ட் டாக் காமனா போடுற பெல்ட். இது வந்து கழுத்து நெக் பெல்ட் பிளஸ் ரோப்போட வந்துடும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பாடி பெல்ட் இருக்கு. இப்போ வந்து கழுத்துல போட்டா கழட்டிக்குது, உருவிட்டு வந்துருது அப்படின்னா பாடியோட போட்டு இது வந்து பாடியில போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து நீங்க ரோப்பா புடிச்சிட்டு போய்க்கலாம், கட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி குட்டி டாக், கேட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆமா, நிறைய வெரைட்டி. ஆமா. கிட்டன்லாம் போடுது இல்லைங்களா, கிட்டன்ல வந்து 15 நாளைக்கு மேல வந்து ஃபீடிங் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கிட்டி ஸ்டார்ட்னு சொல்லி செர்லாக் மாதிரி, இது மில்க் பவுடர் வித் செர்லாக் மாதிரி இருக்கும். மதர் ஃபீடிங் கம்மியாகிற எல்லா கேட்டுக்குமே இப்போ ஒரு வேளை மதர் இல்ல அப்படின்னா அதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம 15 டேஸ்ல இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் ரெகுலர் வார்ம் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லாவே ஃப்ளூயிடா தண்ணி மாதிரியே கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியா எனர்ஜியா இருக்கும். 15 டேஸ்ல இருந்து கொடுத்துக்கலாம். ஆமாங்க. இது வந்து 300 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் வந்துட்டு இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா கேட் வந்து விளையாடுறதுக்காக யூஸ் பண்றது. ஆமாங்க. இது வந்து ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கிறதுனால சும்மா தட்டி தான் விளையாடுமே தவிர ரொம்ப இழுத்து பிச்சிட முடியாது சீக்கிரமா. கொஞ்சம் லாங்ல வச்சிருங்க, சும்மா விளையாடுற ஹைட்டுக்கு மட்டும், ரொம்ப இழுக்காத மாதிரி தொங்கிட்டா போதும், விளையாடிட்டு இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரோப் டைப் இருக்கு. இதை வந்து நம்ம எவ்வளவு லென்த் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ரோப் இருக்கிற லென்த் வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம்.
எவ்வளவு ஹைட்டா வச்சீங்கனாலும் அது விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். அது மாதிரி 3 டைப் இருக்குங்க. ஸ்ப்ரிங் டைப், இது ரோப் டைப், இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூப்பர் மோஷன் எடுக்கிறதுக்கு, இப்போ வந்து கேட் லிட்டரலா அள்ளி போடணும் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கேட்டுக்கு போடுற பெல்ட், டாகுக்கு போடுற பெல்ட் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா கலர்ஸும் வந்திருக்கு, நிறைய வெரைட்டிஸ். அது ரிஃப்ளெக்டட் மாடல் கூட வந்திருக்கு. இது எல்லாமே பெல்ட், குட்டி டாகு குட்டி கேட்டுக்கெல்லாம் போடுறதுங்க. பெல்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் பெல்ட், இதெல்லாம் காட்டன் வித் பாலிஸ்டர் மாதிரி வரும். அதனால இச்சிங் அதிகமா இருக்காது இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு வேற டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா ரிஃப்ளெக்டட்லயே பெருசும் வந்திருக்கு. பெரிய டாகுக்கும் போட்டுக்கலாம், குட்டி டாகுக்கும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நியூவா வந்திருக்குங்க. ஆமாங்க. ரோப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வாரியா காட்டன் ரோப்பு, பிராஸ் கூட வந்திருக்கிறதுனால ரொம்ப நாள் தாங்குற மாதிரி ரோப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நார்மலா ஸ்டீல்ல போட்டா கூட உடஞ்சிருது அப்படிம்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா பிளாக் மெட்டல் மாதிரி இருக்கு. இது பவுடர் கோட் பெயிண்ட் இருக்கிறதுனால சீக்கிரமா துரு பிடிக்காது. அந்த மாதிரி உடையாத லாக்ஸ், ரொம்ப ஹெவியா இருக்கிற லாக்ஸோட கூட ரோப் இருக்கு. செயின் வந்து பாத்தீங்கன்னா பிபி செயின் ஹெவி இருக்கு. அது விட்டீங்கன்னா கொஞ்சம் நார்மல் செயின், ரொம்ப இழுக்காத டாக்டர்ல இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங் வித் பிராஸ் ஹூக், இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். குட்டி டாக்ல ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சீக்கிரமா கட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹூக் வந்து பிராஸ் மெயினா அந்த ஹூக் தான் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு தாங்குற மாதிரி இருக்கும். பியூர் பிராஸ், கோட்டிங் கிடையாது, பியூர் பிராஸ். அதனால சீக்கிரமா தேஞ்சிடாது. இது எல்லாமே செயின் தாங்க சார். இது வந்து சோக் செயின், கழுத்துக்கு மட்டும் போட்டு வாக்கிங் கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்றது. இது வந்து குட்டி டாக்ல இருந்து பெரிய டாக் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ட்ரைனிங்க்கு அப்புறம் வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லுக்கா இருக்கணும் அப்படின்னா செயின் மட்டும் போட்டு விட்டுருவாங்க கழுத்துல. கழட்டி வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு போய்க்கலாம். ட்ரைனிங்க்கும் ஆகும். ஹலோ சார், வாங்க சார். நல்லா இருக்கிறீங்களா? ஃபைன் சார், நல்லா இருக்கேன் சார். வீடியோ போட்டிருந்தா எப்படி இருக்குது? நல்ல ரிசல்ட்டுங்க சார். நல்ல ரிசல்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க. சரிங்க. எனக்கு நிறைய பேர் அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. சரிங்க சார். உடனே கான்டெக்ட் பண்ணி போட்டு விட்டுறது வாட்ஸ்அப்ல. ஓகே, சரிங்க சார். இப்போ நம்ம பாலு பெட் ஷாப்ல இப்போ என்ன புதுசா என்ன வந்து இப்போ புதுசா புது ட்ரீட் ஐட்டம்லாம் இருக்கு. சரிங்க. ஃபுட் ஐட்டம்லாம் நிறைய வந்திருக்கு. அது கோம் பண்ற மாதிரி பிரஷ், குளிக்க வைக்கிற பிரஷ், நிறைய வந்து நிறைய நியூ மாடல் வந்து நியூ மாடல் நிறைய வந்திருக்கு சார். கடை வந்து காலையில உங்களுக்கு எத்தனை மணில இருந்து? காலையில 9:30 திறந்துருவேன் சார். 9:30 ஈவினிங் 9 மணி வரைக்கும். ஓகே சார். இப்போ சண்டே ஹாலிடே இல்ல, எல்லா நாளும் இருக்கும். இப்ப டாக்ஸ் எல்லாம் ஏதாவது வெரைட்டி எனி வெரைட்டி கேட்கலாம். ஜாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட், பொமேனியன், டேஷவுண்ட், லேபர்டாக், ராட்வீலர், எனி பப்பி நீங்க கேட்டாலும் சில பப்பிக்கு 1 day 2 days டைம் கேட்போம். மற்றதெல்லாம் உடனே கையில இருந்து எடுத்து கொடுத்துருவோம். நான் போட்டோ சென்ட் பண்ணுவேன். நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னா நீங்க சொல்ற உடனே நீங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி. 1 நாள் 2 நாள் ஆகும். ஒரு சில குட்டி என் கையிலேயே இருக்கும். இப்ப நம்ம கிட்ட கையில என்ன இருக்கு? இப்ப லேபர்டாக் இருக்கு, டாபர்மேன் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு, பொமேனியன் இருக்கு, டேஷவுண்ட் இருக்கு, இதெல்லாமே சிஜுவோட இருக்கு. சிஜு இருக்கு. நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிறது இனி வரும் வந்துட்டு போயிட்டே இருக்குங்க சார். ஓகே, நம்ம கடை அட்ரஸ் சொல்லுங்க. கடை அட்ரஸ் சூரம்பட்டி 4 ரோட், LKM ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பெருந்துறை ரோட்ல சுதா ஹாஸ்பிட்டலுக்கு ஒட்டின மாதிரியே அங்க ஒரு பால் பெட் ஷாப்னு ஒண்ணு இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து நம்ம எங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணா நீங்க டெலிவரி பண்ணிடுவீங்களா? சில பேர் டெலிவரி பண்ண சொன்னா பண்ணி வச்சிடறேன் சார். அசரிஸ் எல்லாம் கண்டிப்பா எதுவுமே எல்லாமே டெலிவரி பண்ணிடுவேன் சார். ஓகே சார். இப்போ இது ரெகுலரா வாங்குறானா அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஃபுட் ஆஃபர்லாம் இருக்கு? நல்ல ஆஃபர் பண்ணி தருவேன் சார். ஆஃபர்லாம் இருக்கு. ஆன்லைனுக்கு கூட நல்லா ஆஃபர் பண்ணி தருவேன் சார். நல்லா பண்ணி தருவேன் சார். குட்டி வாங்கின பின்னாடி இங்க நம்ம பக்கத்துல எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா ட்ரைனிங் வேணாலும் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி கொடுப்போம். ட்ரைனிங் கொடுக்குறீங்க? ஆமா சார். உங்க வீட்டுக்கே வந்து என் தம்பி எல்லாம் இருக்காங்க. வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ட்ரைனிங், ஹோம் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஷோக்கு போனாலும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்து நல்ல ட்ரெயினர் ஜாயின் பண்ணி விடுவேன். அதுக்கு என்ன ஃபீஸ் மாதிரி ஏதாவது வாங்குவீங்க? சார் ட்ரெயினர் வந்து டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல், டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. கிலோமீட்டர் கணக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். ஆமா சார். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க வெளில போனாலும் அவங்க பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி வசதி நாங்க பண்ணி. இப்ப எங்க வீட்டுல இப்ப நாங்க வந்து நாட்டு நாய் ஒண்ணு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க சார்.
அதை வந்து குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வந்து போய் குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இப்ப ஆள் இல்ல, இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா பையன் வந்துருவான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அதை ஜாயின் பண்ணி தரேன். அது மாதிரியே இருக்குது. வீட்டுக்கு வந்து நெயில் கட் பண்ணி டைம் இல்ல அப்படின்னா அதை ஒரு மெயின்டென்லாம் ஒரு குளிச்சு நீங்க சொன்ன நெயில் கட் பண்ணி அதெல்லாம் சென்டர்லாம் அடிச்சு பண்ணி கோம் பண்ணி எப்படி கார்ல வாஷ் பண்றோம் அது மாதிரி எல்லாம் ஒரு பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்ல அனுபவமான பசங்க இருக்காங்க. நல்லா வந்து பண்ணி அவங்களே வீட்டுக்கே போன் பண்ணா வந்துருவாங்க. எங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். பாத்துக்கீங்க, நீங்க வந்து வீட்டுல இருக்கிற நாயை உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு டைம் இல்ல, அதை மெயின்டைன் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா நீங்க ஒரு போன் பண்ணா போதும். ஆமா, அவங்களே ட்ரெயினர் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா. ஆமா, நம்ம ஈரோடு இருந்தா அனுப்பிச்சு வைக்கிறேங்க. ஓகே சார், சரி. ஓகே சார், இப்போ நம்ம பால் பெட் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டங்கள், அக்சசரிஸ் அப்படின்னு நிறைய காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு கேட்டுக்கு இருக்குது, உங்களுக்கு டாக் இருக்குது, எல்லாமே ஐட்டங்கள் சொல்லுது. எல்லாமே நியூ ட்ரெண்டிங்கான ஐட்டங்கள் தான் இப்போ வந்துருக்குது. அதை பத்தி தான் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறோம். அதுவும் இல்லாம இவங்ககிட்ட எனி டாக்ஸ், எல்லா டைப்பான டாக்ஸ் எல்லாமே இருக்குது. பொமேரியன், லேபர் டாக் இதெல்லாமே காட்டியிருக்கிறோம். இது இல்லாத நிறைய குட்டி இருக்குது. நம்ம வீடியோ லென்த்துக்காக ஒரு சில குட்டிகள் தான் இப்போ நம்ம காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு எந்த குட்டி வேணும், எந்த டாக் பப்பீஸ் வேணும் அப்படின்னு விரும்புனா நீங்க உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா போதும். அதனுடைய ஸ்டில் எல்லாம் காட்டுவீங்க, ஸ்டில் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டா உங்களுக்கு உடனே டெலிவரி நேர்லயும் வந்து வாங்கிக்கலாம். இல்ல என்னால வர முடியல, லாங்ல இருக்கிறோம் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரிங்க, உடனுக்குடனே வாங்கிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலான பிரைஸ்ல தான் தராங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த டாக்ல எப்படி வளர்க்குறது இதை பத்தி எங்களுக்கு தெரியல அப்படின்னா ட்ரெயினர்லாம் வச்சிருக்கிறாங்க. ட்ரெயினருக்கு சொன்னாங்கன்னா அவங்களே நேர்லயே வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து உங்க டாக்கை மெயின்டைன் பண்ணி தந்துடுவாங்க. அதனால உங்களுக்கு நேர்லயும் அதை போன்லயே கான்டெக்ட் பண்ணி கண்டிப்பா வந்து வாங்கிக்கிங்க. இது வந்து பால் பெட் ஷாப்பை வந்து இவங்க வந்து ஒரு 27 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே இடத்துல 2 பிரான்ச் இருக்குது. இதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம். நேர்லயும் போன்லயே கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, வேறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்க நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார்.